நமது ஞானகுரு அவர்கள் கொல்லூரிலே அடிக்கடி தவமிருக்கச் செல்வார். அவ்வாறு தவமிருந்து வெளிப்படுத்திய உணர்வுகளை, அங்கிருந்து தியானித்த உணர்வுகளை நாமும் பெறுவதற்காக இந்த உபதேசத்திலே விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். அவர் தாய் மூகாம்பிகை. மூகாம்பிகை என்றால் 3 சக்திகளால் தான் சகலமுமே இயங்குகின்றது. நம் பூமி சுழலும் பொழுது வெப்பமாகின்றது. அதே சமயத்தில் சுழற்சியினால் அது இரண்டாவது ஈர்க்கக்கூடிய சக்தி உருவாகின்றது. அது சுழலும் பொழுது வெப்பமாகி ஈர்க்கும் தன்மை வந்து, இந்த வெப்பமும் காந்தமும் அது எதை கவர்ந்து கொள்கின்றதோ அந்த பூமியின் சுழற்சி அந்த கவர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்ப அது இயங்குகின்றது என்பதைத்தான் மூகாம்பிகை என்று சொல்வது. ஆக பூமிக்கும் இதே நிலைதான், ஒரு உயிரணுவிற்கும் இதே நிலைதான். அதனால்தான் மூகாம்பிகை என்று பெயர் வைத்தார்கள். ஆக அதனுடன் இணைக்கும் எப்பொருளோ அப்பொருளின் இயக்கம் எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை கோலமா மகரிஷியால் மக்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டது. சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒரு வெப்பத்திற்கு பெயர் பராசக்தி, அதனுடன் இணைந்து இயக்கும் சக்திக்கு பெயர் லட்சுமி. இதை அனைத்தும் இது கடைந்து வெளிவரும் பொழுது விஷம் இயக்க சக்தி மூன்றும் சேர்ந்து ஒரு சக்தியாக மாறியது. அதான் 3 சக்திகள் சேர்ந்து மூகாம்பிகை. ஆக இதையெல்லாம் காரண பெயர்கள் தான். ஒரு உயிரின் இயக்கம் தான் கவர்ந்து கொண்ட நிலையால் மனம் ஞானம் என்ற நிலையில் தான் அங்கே ஆலயம் அமைத்து அது எதன் நிலையில் கொண்டு கவர்கின்றதோ அதன் இயக்கமாக இயங்குகின்றது என்ற நிலையை நமக்கு உணர்த்தியவர்தான் கோலமா மகரிஷி அவர்கள். கடும் தவத்தால் தனக்குள் விளைய வைத்து கண்ணுறந்த அந்த சக்தியை மண்ணுலகில் அணுக்களின் இயக்கம் எவ்வாறு இயக்குகின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அது தனக்குள் கவர்ந்துணர்ந்து உணரும் நிலையைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் இவையெல்லாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அகஸ்தியனால் கண்டுணரப்பட்ட பேருண்மைகள் தான் இது. அவர் உணர்த்திய உணர்வுகள் இன்றும் நமக்கு முன் இந்த பூமியில் படர்ந்துள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்ன என்றால், அந்த அகஸ்தியர் வெளிப்படுத்திய பேருண்மைகளை நுகர்ந்தவர்கள் அனைவருமே மகரிஷிகளாகின்றார்கள். ஆக அந்த மகரிஷியின் அருள் சக்திகளை நாம் பெறுவோம் என்றால், தன்னுள் அனைத்து சக்தியும் அடக்கி ஆட்சி செய்யும் நிலை பெறுவர் எவரோ அவர் மகரிஷியாகின்றார். ஆகவே அகஸ்தியர் உணர்வுகளை கவர்ந்தால் நாம் மகரிஷியாக முடியும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். அதனால்தான் நாம் அடிக்கடி மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும், மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்வதனுடைய நோக்கமே, அந்த அகஸ்தியர் உணர்வுகளை கவர்ந்தவர் எவரோ அவர்கள் அனைவருமே மகரிஷிகளாகிவிட்டார்கள். ஆக அந்த சக்திகளை பெரும் வண்ணம்தான் நாம் அடிக்கடி மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று சொல்வது. ஆக இந்த வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பிறருடைய தீமைகளை நாம் காண நேருகின்றது, நுகர நேருகின்றது. அதையெல்லாம் உணர்வதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு பின் உணர்ந்த பின் தெரிந்த பின் அதை நீக்கி விடுதலே நல்லது. அதை உடலிலே இணைத்து விடக்கூடாது. தீமைகளை நீக்கிவிட்டு நன்மையின் பயன் எதுவோ அதை ஆக்கப்பூர்வமான நிலைகளுக்கு மாற்ற வேண்டும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமமான நிலைகள். ஆக மனிதனின் வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகள் வெளிப்படுவதை கேட்டாலும், பிறரின் வாழ்க்கையில் கடும் நோயுற்று வேதனைப்படுவதை நாம் பார்த்து அல்லது கேட்டுணர்ந்தாலும் அவையெல்லாம் இயங்காது தடைப்படுத்த வேண்டும், உணர பயன்படுத்தலாம். ஆனால் அடுத்த காலம் அதனுடைய தீய வினையாக செயல்படும் நிலையை மாற்றி அந்த தீமையிலிருந்து விடுபட நாம் உதவி செய்தல் வேண்டும். அந்த தீமையான நிலைகளை கேட்டாலும் நமக்கு முன் மறைந்திருக்கும், முதலிலே சொன்னது கொண்டு அந்த மாமகரிஷியின் அருளாற்றலை நாம் கவர்ந்து நமக்குள் தீமை விளைவிக்கும் நிலையை தீமை விளைவிக்காது சமப்படுத்தும் நிலையாக செயல்பட வேண்டும். இதைத்தான் எவ்வாறு சமப்படுத்த வேண்டும் என்று அன்று கோலமா மகரிஷி தனக்குள் கண்டுணர்ந்த உணரின் ஆற்றலை அவரும் வெளிப்படுத்தியுள்ளார். அகஸ்தியமா மகரிஷி கண்டுணர்ந்த உணர்வுகளை கோலமா மகரிஷி அவர்கள் கவர்ந்து மக்களுக்கு தெளிவாக எவ்வாறு எடுத்துரைத்தாரோ அதனை நாம் கவர்ந்து நம்மில் இருக்கும் தீமைகளை அகற்ற இது உதவும். ஆகவே ஏனென்றால் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம் அங்கே கொல்லூரிலே அமர்ந்து உபதேசிக்கப்பட்டது. அங்கே அமர்ந்து தியானித்த நிலையையும் தான் இங்கே குரு வெளிப்படுத்துகின்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உங்கள் உயிரான ஈசனின் உணர்வின் ஒளியை தூண்டி நினைவின் ஒளிகளை எழுப்பி அவரவர் அம்மா அப்பாவை மனதில் எண்ணி மிகவும் சக்தி வாய்ந்த அந்த கோலமா மகரிஷி அவர்கள் வளர்த்து கொண்ட அந்த சக்தி நமக்கு முன் படர்ந்து கொண்டிருப்பது. ஏனென்றால் இந்த தியானம் கொல்லூரிலே அமர்ந்து தியானித்த உணவுகள், அது கொல்லூரிலே அந்த கோலமா மகரிஷி வளர்த்த அந்த சக்தி
அதை நாம் கவர்ந்து நம்மில் இணைத்து அந்த தத்துவ மகரிஷி உலகவியல்களை எவ்வாறு கண்டுணர்ந்தாரோ அவர் விளைய வைத்தாரோ அதை போன்று அவரில் விளைந்த அந்த அருஞான வித்தைத்தான் உங்களுக்கு இப்பொழுது தியானத்தின் மூலமாக பதிவு செய்கின்றேன் என்று சொல்லி அந்த வித்தை இப்பொழுது நமக்கு பதிவு செய்கின்றனர். இந்த மெய் உலகில் அந்த ஞானிகள், அந்த ரிஷிகள், கோலம மகரிஷி சஞ்சரித்த அந்த இடங்களில் நாமும் சென்று இந்த உணர்வு அலைகளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இங்கே வந்து தியானிக்கிறோம் என்றால் அகஸ்தியன் சந்தர்ப்பத்தால் கண்ணுறந்தான். ஆனால் கோலமா மகரிஷியோ அழியாத பெருவாழ்வு அது பெற வேண்டும். அந்த எண்ண வலுவால் தனக்குள் நுகர்ந்தறிய வேண்டும். இன்னொரு சரீரம் வேண்டியதில்லை என்று, அதாவது இன்னொரு சரீரம் பெறக்கூடாது என்பதை, இன்னொரு சரீரம் வேண்டியதில்லை என்ற வலுவான எண்ணத்தை கொண்டு அவர் வலுவாக எடுத்து அங்கே தவம் இருந்து தியானித்தார். அந்த சக்தியாக சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்திடும் நிலையாக அவர் எல்லையை வகுத்து தன் வாழ்க்கையில் வந்த தீமைகளை அகற்றி மெய்ஞானிகள் உணர்வை தமக்குள் வளர்த்து அவர் எவ்வாறு விண்ணுலகம் சென்றாரோ. என்றால் இப்பொழுது சமீபத்தில் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இது நடந்த நிகழ்ச்சி. ஆகவே சமீபத்தில் அவரில் விளைந்த அந்த உணர்வுகள் அவர் கொல்லூரிலே மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் தவம் இருந்தாலோ அந்த அலைகளின் தன்மை இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் பருகுவோம் என்று பிரார்த்தித்து நாம் தியானிப்போம். அம்மா அப்பா அருளால் கோலமா மகரிஷியின் அருட்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனை வேண்டுங்கள். கோலமா மகரிஷி தன் உடலில் அந்த சரீரத்திலே பெற முடியாத சக்தி அவர் காலத்தில், அதாவது ஆதிசங்கருடைய உடலிலே அவர் புகுந்து அந்த எஞ்சிய மெய்ஞானத்தினுடைய சக்தியை அவர் தனக்குள் வளைய வைத்து வளர்த்து விண்ணுலகம் சென்ற நிலையை, 2 கலந்த நிலையும், அதாவது கோலமா மகரிஷியும் ஆதிசங்கரும் இருவரும் ஒருங்கிணைந்த நிலையில் செயல்பட்ட உணர்வுகள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. கொல்லூரிலே படர்ந்திருக்கும் அந்த உண்மை நிலைகளை நாம் நுகர்ந்து நமக்குள்ளும் அதை வளர்த்து கொள்ள முடியும். தீய வினைகளை நீக்கி உயிருடன் ஒன்றிய ஒளி சரீரம் பெற்ற அவர் இருவரும் சென்றடைந்த அந்த எல்லையை நாமும் அடைய முடியும். ஆகவே கோலமா மகரிஷியினுடைய அருள்சக்தியும் ஆதிசங்கருடைய அருள்சக்தியும் அவர் பெற்ற சக்தி வாய்ந்த அந்த சக்திகளை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கோலமா மகரிஷி ஒரு அரசனாக இருந்தவர் தான், பல தவறுகளும் செய்தவர் தான், கொடூரமான ஒரு நிலையில் கொண்டு எத்தனை நிலையில் பாவமில்லை என்றும் செயல்பட்டவர் தான். ஆனால் நமது தெய்வம் நம்மை காக்கும். தெய்வத்தின் வழியில் நாம் சென்றால் தெய்வம் நம்மை காக்கும். தான் எந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். ஆனால் குடசாஸ்திரி என்று அங்கே இந்த தவறையெல்லாம் உணர்ந்த பின்பு தபோவனம் அமைத்து அங்கே தான் செய்த தவறுகளிலிருந்து மீண்டு அழியா நிலைகள் பெற வேண்டும் என்று தவம் இருந்தார். ஆனால் குருநாதர் இதையெல்லாம் எமக்கு காட்டுவதற்காக, உண்மைகளை உணர்த்துவதற்காக அங்கே தங்கியிருக்கும்படி சொன்னார். அங்கே கடுமையான பல சூழல்கள் உண்டு. கொடூர பாம்புகளும் கொடூர மிருகங்களும் உண்டு. ஒரு சிலர் அங்கே சென்றதும் இல்லை. காட்டிலாக அதிகாரிகள் கூட அங்கே சில இடங்களுக்கு செல்வதில்லை. ஏனென்றால் அந்த பாம்பினங்களும் மலைப்பாம்புகளும் இருக்கும் இடங்களில் யாரும் செல்ல முடியாத ஒரு பயனான நிலைகள். அங்கேதான் கோலமா மகரிஷி அவர்கள் தவம் இருந்த இடம். அதாவது ஒரு மலை குகை ஒன்று உண்டு. அடுக்கடுக்காக பாறை இருக்கின்றது. அதன் மீது ஏறி போனால் கோலமா மகரிஷி தவம் செய்த இடம் இருக்கின்றது. விஷ ஜந்துகளும் அங்கே நடமாட்டம் உண்டு. முதல்ல குருநாதர் இதையெல்லாம் எமக்கு இங்கிருக்கும் பொழுது சூட்சுமமாக அங்கிருக்கும் நிலையை இங்கிருந்தே காட்டினால், பின் சூட்சுமான நிலையில் காட்டிய பின் அங்கே நீ சென்று எந்த நிலைகள் செயல்படுத்த வேண்டும், அங்கே என்னென்ன மாதிரி இருக்கும் என்று இதையெல்லாம் எனக்கு நேரடியாக காட்டிய நிலைகள் என்று ஞானகுரு உபதேசிக்கின்றார். அதை சரீரத்துடன் யாம் அங்கே கடைசியில் குருநாதர் காட்டிய வழியில் சென்றோம். சூட்சும நிலையில் காட்டியதை அந்த பல வருடங்கள் அங்கே செயல்பட்ட நிலைகளை அங்கே அதையெல்லாம் காண முடிந்தது, நுகர முடிந்தது. அங்கே தபோவனத்தில் அவர் எவ்வாறு அந்த உயர்ந்த சக்திகளை பெற்றார் என்ற உண்மை நிலைகளையும் அறிய முடிந்தது. ஏனென்றால் அரசனாக இருந்த கோலமா மகரிஷி தான் செய்த கொடூர தீமையிலிருந்து உணர்ந்து அவர் எவ்வாறு மீள வேண்டும் என்று வியாசகன் காட்டிய சரித்திர நிலைகளை நுகர்ந்து அவர்கள் வியாசகர் கண்டிருந்த உணர்வின் சத்தை தமக்குள் தெரிந்து கொண்ட பின் மக்களை அடக்கி ஆட்சி புரியும் நிலைகளை விடுத்துவிட்டு தீமைகளை அடக்கும் சக்தியாக செயல்பட்டார். அதன் தவ பலனாக அந்த கொல்லூரிலே அவர் அங்கே அமர்ந்து, அந்த குகையில் அமர்ந்து வேறு எந்த நிலையிலும் சிந்திக்காது நடந்து கொண்டதையும் வியாசகர் உணர்த்திய நிலைகளையும் அதை பெற வேண்டும் என்று தவம் இருக்கின்றார். அதில் கற்றுணர்ந்த பின்தான் அகஸ்தியமா மகரிஷியின் அருளாற்றல் மிக்க சக்தியை தமக்குள் வளர்த்து கொள்கின்றார். அதனை வலுவாக வைத்துதான் வியாசகர் கண்டுணர்ந்தை உணர்கின்றான். பின் இதையெல்லாம் விண்ணின் ஆற்றல் எவ்வாறு என்று உணர்ப்படும் பொழுதுதான் கோள்களின் இயக்கமும்
அதன் உணர்வுகள் மற்றவர்களை சேர்க்கும் நிலையாக எவ்வாறு என்பதை உணர்கின்றார். விண்ணின் ஆற்றலை தனக்குள் அவர் எடுக்கும் பொழுது பூமியின் சுழற்சியின் தன்மை எவ்வாறு என்று அறிகின்றார். கோள்களின் சக்தியை உணர்ந்ததனால்தான் பின்னாட்களில் அவருக்கு காரண பெயர் கோலமா மகரிஷி என்று பெயர் வைக்கின்றார்கள். ஆகவே அந்த 3 நிலைகள் கொண்டு இயங்கக்கூடிய சக்தியை, கோள்களின் தன்மைகளையும் சகல நிலையில் அவர் அறிந்த நிலைகளைத்தான் மூகாம்பிகை என்று வைத்து 3 சக்திகள் கொண்டுதான் சகலம் இயங்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். ஆக கொல்லூரிலே அமர்ந்து இந்த பேருண்மைகளைத்தான் குருநாதர் எம்மை அறியும்படி செய்தார். ஆக கோலமா மகிழ்ச்சியுடைய அருள்சக்திகளை நாமும் பெற்று அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சியாக தீமையிலிருந்து விடுபட்டு, சாப நிலையிலிருந்து விடுபட்டு, பல பாவ வினைகளிலிருந்து விடுபட்டு வின் சென்றாரோ அவருடைய அருளாற்றலை நாம் அனைவரும் பெறுவோம். கோலமா மகிழ்ச்சியினுடைய அருள்சக்தியும் ஆதிசங்கருடைய அருள்சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. குருதேவா.